ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பண கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டுமே புகை மாதிரி விலக லக்ஷ்மி தேவியை எப்படி வழிபடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெள்ளிக்கிழமைனாலே நம்மோட ஞாபகத்துக்கு வர்றது மகாலட்சுமி தான். நம்மோட வாழ்க்கையில செல்வங்களை அள்ளி தரும் மகாலட்சுமிய எல்லா நாளுமே வழிபடலாம். ஆனாலும் வெள்ளிக்கிழமை வழிபடுறது இன்னுமே சிறப்பு. இந்த நாள்ல எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றியாவே முடியும். அதுலயும் வெள்ளிக்கிழமையில வர சுக்கிர ஹோரையில மகாலட்சுமிய வழிபடுறது இன்னுமே சிறப்பான பலன்களை தரும். வெள்ளிக்கிழமையில வர சுக்கிர ஓரையில பூஜை அறைய சுத்தப்படுத்தி லக்ஷ்மியோட திருவுருவ படத்துக்கு பூ மட்டும் பொட்டு வச்சுக்கலாம். ஒரு சின்ன சைஸ்ல மஞ்சள் துணியை எடுத்துக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையில 1/2 மீட்டர்ல கூட கிடைக்கும். இந்த துணியில கொஞ்சம் உப்பு, 3 மிளகு, வசம்புல ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்து மூட்டையா கட்டிக்கலாம். இப்போ இந்த முடிச்ச பூஜை ரூம்ல இருக்கிற மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. இப்போ பூஜை ரூம்ல இருக்கிற எல்லா விளக்கையும் ஏத்தி தீப தூபங்கள் காட்டி பூஜைய முடிச்சிடுங்க. பூஜைய முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த முடிச்சு அங்கேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஆனதும் சாம்பிராணி போடுற தூபக்கால்ல அந்த முடிச்ச வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் நெய்ய விட்டு ஒரு பச்சை கற்பூரம் வச்சு அந்த முடிச்ச எரிய விடுங்க. அந்த முடிச்சு நல்லா எரியும் போது கொஞ்சமா தேனை விடலாம். தேன் விடுறது அந்த நெருப்பை சாந்தி செய்யறதுக்காக. நெருப்பு அணைஞ்சதும் அந்த புகைய வீடு ஃபுல்லா காட்டிட்டு திரும்பவும் கொண்டு வந்து பூஜை ரூம்லயே வச்சிடுங்க. இப்போ பூஜை ரூம்ல உட்காந்து எனக்கு இருக்கிற பண கஷ்டம் எல்லாம் போகணும், கடன் எல்லாம் தீரணும், வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் வேண்டிக்கோங்க. இப்படி 3 வெள்ளிக்கிழமை செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் தெரியும். இந்த வழிபாடை செய்யறதால வீட்டில் உள்ளவங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், சண்டைகளே இருக்காது, வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை போகும், சுபகாரியத்துல தடை இல்லைன்னா குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல பிரச்சனை எது இருந்தாலும் சரியாயிடும். மட்டும் இல்லை, வெள்ளிக்கிழமையில வேற என்னெல்லாம் பண்ணா செல்வம் பெருகும்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில்ல உள்ள தாயாருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பசும்பாலை கொடுத்தீங்கன்னா பணவரவு உண்டாகும். பச்சை வளையல தாயாருக்கு கொடுத்தா செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி தாமரை மலரால அர்ச்சனை பண்ணா தனலாபம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில சாயங்கால நேரத்துல சாம்பிராணி போடுறதால துர்சக்திகள் விலகிடும். வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகி எல்லோருமே புத்துணர்ச்சியோட இருப்பாங்க. அரச மரத்தடியில இருக்கிற விநாயகருக்கு வெள்ளிக்கிழமையில 11 விளக்கேத்தி வழிபட்டு வந்தா பணவரவு அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமையில குபேர விளக்குல தாமரை திரி போட்டு விளக்கேத்தி வந்தா குபேரனோட அருள் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறது மிகவும் விசேஷம். வெள்ளிக்கிழமையில விரதம் இருக்கிறதால லக்ஷ்மி, குபேரன், சுக்கிரன் ஆகிய 3 பேரோட அருளையும் ஒன்னாவே பெறலாம். வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மியோட அம்சமாக விளங்கும் உப்பை நாம வாங்கினா நமக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கிறதோட நம்ம வீட்டுல எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.